வெல்கம் டு Athirans Home. நீங்கள் Athirans Home ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம அதிரன் இந்த பொட்டேட்டோ கார்லிக் ரிங்ஸை டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ தர இருக்காரு. பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே 4 பல் பூண்டை உரிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கார்லிக் வேணும்னா இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாயில் பண்ண உருளைக்கிழங்கு அதோட தோல் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாயில் பண்ணி எடுத்து வச்ச பொட்டேட்டோவை இந்த மாதிரி திருவிக்கோங்க. நல்லா பாயில் பண்ண பொட்டேட்டோவாக இருந்ததுன்னா நீங்கள் கையிலே ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இல்லை ஆஃப் பாயில் பொட்டேட்டோவாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி திருவி வச்சுக்கலாம். நீங்கள் பாயில் பண்ண எல்லா உருளைக்கிழங்கையும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உரிச்சு வச்ச கார்லிக்கை பொட்டேட்டோவை திருவின மாதிரி இதையும் திருவி எடுத்துக்கோங்க. இந்த அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கும். வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கார்லிக்கும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் ரவா. இந்த மாதிரி 1/4 கப் ரவா எடுத்துக்கோங்க. அதை மிக்சியில் போட்டு 2 to 3 minutes கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ரவா நல்லா ஃபைன் பவுடராக ஆகிற வரைக்கும் நீங்கள் மிக்சியில் போட்டு எடுத்துக்கணும். பேன் நல்லா ஹீட் ஆனோன்னா அதில் கொஞ்சம் கீ போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி நறுக்கி வச்ச கார்லிக்கே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கீ வேணும்னா கீ யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பட்டர் போடணுன்னாலும் பட்டர் போட்டுக்கலாம். இல்லை ஆயில் யூஸ் பண்ணுறீங்கனாலும் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கார்லிக்கை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கார்லிக்கை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 to 3 minutes நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அப்புறம் இதோட சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ண 2 to 3 ரெட் சில்லியை நீங்கள் மிக்சரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் நல்லா ஃப்ரை ஆனோன்னா அதில் 1/2 கப் வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் நீங்கள் இதை நல்லா கொதிக்க விடணும். சேம் டைம் நீங்கள் கொஞ்சம் தண்ணி எடுத்து ஹாட் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சால்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அகைன் நீங்கள் இந்த வாட்டர் நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் விடணும். காரம் நல்லா அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் அதிகமாக சில்லி ஃப்ளேக்ஸ் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க ரவாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பிறகு இந்த ரவாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ரவா நிறைய தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஹாட் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ஹாட் வாட்டரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் ஹாட் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ இதோட ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈவனாக ரெண்டும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக நமக்கு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் ஒரு மிக்சர் கிடைக்கும். இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமில் நம்ம செய்யணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவை பிளேட்டில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். கூலாகிற வரைக்கும் இதை விடணும். கூலான பிறகு மறுபடியும் இதை நல்லா எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா நல்ல பெரிய சைஸ் பொட்டேட்டோவை எடுத்து பாயில் பண்ணி இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ரவாவையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். அப்போ இன்னும் உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும். எல்லா மாவும் ஒரு சேர்ற அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இந்த மாவோட நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொத்தமல்லி தலை ஆட் பண்ணணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையாக இருந்தால் ஜீரகத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அது நல்ல ஸ்மெல் கொடுக்கும். சில பேருக்கு பிடிக்காது, பிடிச்சவங்க அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட நீங்கள் வேணும்னா பிளாக் பெப்பர் பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்ல டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் காரத்தை இன்க்ரீஸ் பண்ணும். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கிறோம். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதோட மிக்ஸ் பண்ணுங்கள். ஈவனாக எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகணும். கார்ன்ஃப்ளவர் மாவு நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். இதோட அதிக ரவை ஆட் பண்ணிங்கன்னா எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறப்ப தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ நீங்கள் கரெக்டான அளவுக்கு ரவையை ஆட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக உங்களுக்கு இந்த மாதிரி பால் தான் கிடைக்கும். ஃபைனலாக நாம் இதை ரெடி பண்ணிட்டோம். இதில் 1/2 போர்ஷன் எடுத்து சப்பாத்தி மாவு மாதிரி தேய்க்க போகிறோம். இது ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் லைட்டாக கம்மி ஃபோர்ஸ் கொடுத்து தேய்க்கலாம்.
எல்லா சைடும் ஈவனாக ஒரே திக்னஸ் இருக்க மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி 2 மூடி எடுத்துக்கோங்க, பெருசு அதை விட இன்னும் சின்னது. ஃபர்ஸ்ட்டு பெரிய மூடியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எத்தனை நீங்கள் ரவுண்ட்ஸ் போட முடியுமோ அத்தனை ரவுண்ட்ஸும் போட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த சின்ன மூடியை எடுத்து ஆல்ரெடி பண்ண பெரிய ரவுண்டில் இன்னர் சைடு வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லா சைடும் ஈவனாக இருக்க மாதிரி ரவுண்டை ப்ரெஸ் பண்ணணும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸஸாக இருக்க மாவை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுங்கள். ஈஸியாக இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ உள்ளே இருக்க ரவுண்ட் ஷேப்பை விட்டுருங்க. வெளியில் ரிங் மாதிரி இருக்கிற போர்ஷனை மட்டும் கையில் மெதுவாக எடுங்க. இதுதான் நமக்கு ஃபைனலாக கிடைக்குது. நம்மக்கிட்ட இருக்க எல்லா மாவையும் இதே மெத்தட் யூஸ் பண்ணி ரிங் ஷேப்பில் நாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதை தேய்க்கிறப்ப நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் தேய்க்கிறப்ப கொஞ்சம் ஆயிலோ இல்லை கீயோ அடியில் போட்டு மேலே மாவு வச்சு தேய்ச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ரிங் எடுக்கிறப்ப ஒட்டாமல் உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி எல்லா ரிங்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேனில் தேவையான அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி நல்லா அதை ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச ரிங்ஸை இந்த மாதிரி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். நம்ம கையால் எடுத்து போட்டால் அது பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணி நான் இதை எண்ணெயில் போடுறேன். இது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் விடுங்க. உடனே இன்னொரு சைடு திருப்பி போடாதீங்க. கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆன பிறகு அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான பொட்டேட்டோ கார்லிக் ரிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், அதிரன் இதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு ஃபுட் ரிவ்யூ தர போகிறாரு. டேஸ்ட் பண்ணலாமா? வாவ், லுக்கிங் எம்மி. இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ண போகிறேன். டேஸ்ட்டாக தான் இருக்குது, ஆனால் நான் இன்னும் செக் பண்ணணும். உள்ளே இருக்க போர்ஷன்லாம் நல்லா வெந்திருக்கான்னு உடைச்சி பார்த்துட்ருக்கேன். எல்லா பீசஸையும் செக் பண்ணுறேன். ஓ அம்மா, எல்லாமே குட். நாம் டெஸ்ட்டில் பாஸ் ஆயாச்சு. இனிமேல் அவர் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அடடா, சொல்ல மறந்துட்டேன். மறக்காமல் அதிரன் சோமை சப்ஸ்கிரைப் பண்ணி